சொன்னதில்ல நீ வாடி மனம் நின்னதில்ல எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னதில்லை சொப்பு சுகம் வந்ததில்ல ஒரு சொந்த அள்ளி தந்ததில்ல எத்தனைய துன்பத்திலும் நீ யாரையும் இருந்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடான எழுத படிக்க நீ ஏடான Camera, rolling, action. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. சொந்த பந்தங்களை தந்த முத்துமாரி சொல்ல சொல்லவே உள்ளமே நிற்குது தஞ்சை முத்துமாரி சூடா ஏத்தி கும்பிடுவோம் படையலிட்டு சூடா ஏத்தி கும்பிடுவோம் தங்க முத்து மாரியத்தான் எந்த நாளும் நம்பிடுவோம் முத்து நவ
அம்மா எந்தன் வாக்கில் வந்து கொண்டிடுவா கோல விழி கொண்டாயம்மா எங்க குலங்காக்கு வருவாயம்மா புனியம்மா சுரியம்மா குமரப்பூ சூரியம்மா சின்னியம்மா நிலியம்மா சிபிகந்த மாரியம்மா 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 தெருவலக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல வாழ்ந்த கூட வறுமையில வரலாறு படைப்ப இந்த நகரத்துல தெருவலக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல வாழ்ந்த கூட வறுமையில வரலாறு படைப்ப இந்த நகரத்துல காலம் போய் நெஞ்ச நிமித்தி இப்ப வாழுறல ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் யாரு உதவியும் தேவையில்ல பாடி மேல பாடி இல்லாட்டியும் ஒன்னா இருப்பது கோடி இல்ல குழப்ப நம்பி வாழுற நாங்க சாதி பார்க்கிற சாதி இல்ல சமத்துவம் பிறந்திட விடுதலை கிடைத்திட தோழ கையிருந்து போராடு கனவுகள் பலித்திடும் சரித்திரம் திருத்துவம் உயர்ந்து நிற்கும் இனி நம் நாடு உணவு ஆடை வீடு போல கல்வியும் உணர்ந்து அடிப்படை தேவை அதை நீ உணர்ந்து படித்து பரீட்சை முடித்து ஏறு மேடை வாங்கு கைத்தட்டல் பரிசு தெருவிளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல வாழ்ந்த கூட வறுமையில வரலாறு படைப்ப இந்த நகரத்துல தெருவிளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல வாழ்ந்த கூட வறுமையில வரலாறு படைப்ப இந்த நகரத்துல எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா எளிமை அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை எவரும் உழைச்சா உயர்ந்திடலாம் என்று எடுத்து காட்டுவது சினிமாதான் அதுக்கு யாருக்கு சாட்சி வேறு யாரு நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேரி வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் அவநீதி நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும்
நட்பினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூரியே, மஞ்சளில் செடிப்பிடமா பூசணங்கள் கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்குமச்சின் ஜாரியே, கொட்டியம் காடி என்று புலங்கிடுத்தாயே, சுரங்கள் மாறி என்று புகழ் படைத்தாயே. கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணக்க உமையவளே, மனுஷ நினைச்சு எதுதான் நடக்குமடி, உங்க நிறப்பில் எதுவோ அதுதான் திகழுமடி. நல்லோருக்கு தீ கிழச்சா காப்பவள் நீயே, பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே, கோடான கோடியிலே நானும் சேயே, கைப்பிள்ளை கைவணங்கு சக்தியே மாயே. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரத்தன் சூரியே, மஞ்சளில் செழிக்கிறம்மா பூசணங்கள் கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்குமச்சின் ஜாரியே. படத்தை விரித்து பார்த்தும் உடை ஒழிக்கும், விடை படந்து அடங்க வேண்டும் நிழல் கொடுக்கும், அழகா அழகின் அழகாய் கொல்லிருக்கும், உந்த நடிகை பணிந்தே வழங்கி உலகிருக்கும், அம்மீறு சந்தனக்கு சீத்தமும் மாடி, அந்நாடங்களும் சேல் மாலையும் சூடி, கற்பூர ஜோதியைத்தான் ஏற்றிடும் தேவி, கண்டேற்றும் காண்பதற்கு ஆயிரம் கோடி.
சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூரியே மஞ்ச நீர் தெளிப்பிடம்மா ஊற்றங்கள் கூடியே மங்களம் கொடுப்பவளே சுத்தமத்தின் சாரியே ஒட்டியம் சாடி என்று புலங்கிடும் தாயே சுலங்கள் மாறி என்று புகழ் படைத்தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உன்னுடைய அருளால இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும் தாயே. ராஜா கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணி என்னடாச்சு? அவ்வளவுதான் வருமா? இந்த வருஷம் இந்த ஆத்தா புண்ணியத்துல நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதா? ஆனா இது மட்டும் எப்ப கோயிலுக்கு வந்தாலும் போதும் அப்பா உடனே வெள்ளாம நல்லபடியா விளையணும், வீட்டுக்கு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டாது. என் அண்ணன் எப்ப பார்த்தாலும் எல்லா கான்ட்ராக்டும் வரணும் தொழில் விசிட்டா இருக்காரு. நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு, அது வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு 2 பேருக்கு தோணுதா இல்லையா? என்ன மீனக்குட்டி, உனக்கு கல்யாணம் வந்துருச்சா? சரி, நீ யாரையும் ஒரு பையனை லவ் பண்றதா கேள்விப்பட்டேன். அப்பா பாருங்க, அண்ணன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கு. முன்ன சும்மா ரெடிங்க, நம்ம மீனா சொல்றதையும் ஒரு அர்த்தம் இருக்குதா? 2 பேர்த்தையும் இந்த சின்ன குழந்தையவே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். காலாகாலத்துல உங்க 2 பேரும் கலந்துட்டு போட்டுடா. அப்பா எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல என்னுடைய கான்ட்ராக்ட் ஒர்க் முடிக்கணும்பா. அதனால தானே கல்யாணத்தை அடுத்த வருஷம் பேசிட்டு நானே இருக்கேன். ராஜா, பட்டம் தவறி எல்லாமையும் பசிக்காத சோறும் பருவத்துல கட்டாத பொண்ணும் இருந்து எழுதுற பிரயோஜனம். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வேற கொஞ்சம் கொஞ்சம் ஆசை எனக்கு மட்டும் இருக்காதாடா? டேய் போட்டுப்பியா புரோக்கர் இன்னைக்கு நான் வரசலே ஒரு பொண்ணு பாக்குறேன்டா. அப்பா நீங்க புரோக்கர் கிட்ட போய் எல்லாம் பொண்ணு பார்க்க தேவையில்ல. நான் அண்ணனுக்கு தான் இங்க வாங்க சார். நம்ம அண்ணனுக்கு தான் அத்தை பொண்ணு கவிதா இருக்கல்ல, கவிதானா அண்ணனுக்கு உசுறு, பேசாம அவரே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரியா சொன்னீங்க. கையில வெண்ணெய் வச்சுட்டு நாம்பிய நெய் கலையணும். எங்க அக்கா கிட்ட நாளைக்கே போய் பொண்ணு கேட்டு வரேன். சரிப்பா.
தாயை பார்த்ததில்லையே தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே தாயை போல பார்க்கிறேன் வேறு பார்வை இல்லையே மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே நீ என்றும் வாழ வேண்டுமே தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம் தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் குயிலே தேகம் வேறு ஆகலாம் ஜீவன் ஒன்று தானம்மா அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் வாழ்த்துவேன் உன்னை போற்றுவேன் வாழ்வெல்லாம் உன்னை ஏற்றுவேன் தென்பாண்டி தமிழே தென்பாண்டி தமிழே பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம் என் சிங்காரக் குயிலே என் சிங்காரக் குயிலே அண்ணா நீங்க பேசி முடிக்கிறதெல்லாம் போதும் மீதி எல்லாம் வீட்டுல வச்சுக்கலாம் எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்பா சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா நானும் இந்த கான்ட்ராக்ட் விஷயமா சேலம் வரைக்கும் போகணும் அது பார்த்துட்டு வந்துடுறேன் என்னன்ட்டு. சரி ராஜா போயிட்டு வா எனக்கும் தோட்டத்துல கருவு பண்ணிட்டு இருக்காங்க நானும் போய் பாக்குறேன் பத்திரம் போயிட்டு வாப்பா சரிப்பா ஏடா பாண்டி எல்லா வசூலும் சரியா வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சுங்கம்மா. ஆனா என்னடா ஆனா ஆவனான்னு இழுத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நம்ம கடைக்கு பக்கத்துல பள்ளிக்கூட வாத்தியாரு ரொம்ப ரவுடி பண்றாம்மா. யாரா அவன்? என் பேரை சொல்லி கூட அவன் பேசுறானா? உங்க பேரை சொல்லி கேட்க வேணும்மா, உங்களை பார்க்கணும்னு ஒத்த காலம் வந்துட்டு இருக்கான். ஏய், நான் யாரு? ஈஸ்வரி. இந்த அகில உலகத்தையும் ஓட்டி வைக்கிற அகிலாண்டேஸ்வரிடா. என் பேரை கேட்டாலே கருவுல இருக்கிற குழந்தைங்க கூட கை கூப்பி கும்பிடணும். அப்படி இல்ல கருவிலேயே அழிச்சிடுவேன். அது எனக்கு தெரியுமா, அந்த நாய்க்கு புரியலையே. வணக்கம். அங்க ஒயிட் ஷாப் பார் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. படிக்கிற பசங்க அதை காலி பண்ணி வேற இடத்துல பரவாயில்ல. ஓ, அந்த சார் நீங்க தானா? வணக்கம் சார். சார்
இப்படி சொன்னா எப்படின்னு வேணா, எங்களுக்கு இருக்கிறது நல்லா ஓடுற பார்லயே அது ஒண்ணுதான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதை போய் இடையில சொன்னா எப்படி சார் முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு பாரு முக்கியம்னா எனக்கு படிக்கிற பசங்க தான் முக்கியம். வெட்டிக்கேற்ற பேச நான் விரும்பல. கடையை நீங்க மூடுறீங்களோ நான் எடுக்கல. ஐயோ சார், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா நாங்க மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு நீங்க அமுக்கமா கம்முன்னு இருந்தீங்கன்னா அதுவே போதும் சார். அதுக்கு வேற வேற போய் பாருங்க. டேய், எங்க வந்து யார்கிட்ட பேசிடுவ? ஒழுங்கா ஊடு பேச மாட்டான். யார் மேல கை வைக்கிற? அவர் யாரு? எப்பேற்பட்டவரு? சார், பையன் தெரியாம பண்ணிட்டா சார், அவனை மன்னிச்சுக்கங்க சார். சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், தயவு செஞ்சு அந்த கடையை மட்டும் மூடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஏன் உங்க காண கூட இப்படியெல்லாம் நான் கெஞ்சுவேன்னு நினைச்சியா? என்னை யாரு நினைச்சேன்? ஈஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி. நான் என்ன பாயும் முரண்டு குடிச்சு வளர்ந்தவன் நினைச்சியா? நீர் குடிச்சு வளர்ந்தவடா இந்த ஈஸ்வரி. கடல் நத்தி கருவாடு வருடு சொல்லு காத்திருந்து சாகுமா கொக்குங்கிற மாதிரி என்னை கொக்குன்னு நினைச்சியா? என்ன மத்த பொம்பளைங்க மாதிரியா அருவாள் எடுத்துட்டு அருகமுள்ள இருக்க போறவே இல்ல. அருவாளை தூக்குற உன்ன மாதிரி அகம்பாவம் முடிச்ச அத்தனை பத்தியும் அறுந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன மிரட்டி பாக்குறியா? அதுக்கு வேற யாரும் போய் பாரு. என்னால என்ன செய்ய முடியும்னு ஏறலாமா பாக்குறேன். ஏய், குடுறா அவனை. இந்த அகிலாண்டீஸ்வரியை ஏத்தவன எமலோகம் அனுப்புவேன், பகச்சவன பரலோகம் அனுப்புவேன். ஏய் பாண்டி, அவனை கொண்டு போய் அந்த ஆத்தோரமா அடக்கம் பண்ணிடு. 8 மணி ஆகுது, எந்திரிமா. என்னம்மா என்ன தூங்குற? அப்பா, இன்னைக்கு சனிக்கிழமை தானப்பா, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா. ஏப்பா இப்படி தொந்தரவு பண்றீங்க? ஆமாமா, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்படியே சொல்லிட்டு இருந்தா உன்ன மாதிரி பிள்ளைங்களாம் வந்து பாருமா. காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு கோலம் போட்டு சாணம் போட்டு கோலம் போட்டாதானம்மா நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியும். ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்க உங்க ராமாயணத்தை. அப்பா, இந்த காலத்துல யாருப்பா வாசல் வச்சு கோலம் போறா? ஐயோ, இப்ப எல்லாமே டைல்ஸ் வந்துருச்சுப்பா. இது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாப்பா, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான்மா. ஒரு தாயில்லா புள்ளன்னு நினைச்சு தலைக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்திட்ட. நாளைக்கு போற இடத்துல 4 பேர் 4 விதமா பேசினா அப்பா மனசு தாங்குமாமா? ஐயோ அப்பா, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். இந்த கவிதா வாக்கப்பட்ட போற இடம் கோடீஸ்வரமா தான் இருக்கும். அது இல்லாம அந்த வீட்டுல இந்த கவிதாவோட ராஜ்யம் தான். அதே மாதிரி அந்த வீட்டுல இந்த கவிதா ராணி மாதிரி வாழ்வா. அவ ஆசைப்பட்டதெல்லாம் அடைவ தெரியுமா? ஐயோ, ஒரு பொட்டை பிள்ளைக்கு இவ்வளோ ஆகாதும்மா. கவிதா, உங்க அம்மா சாவும்போது எங்க அண்ணன் பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு செத்து போயிட்டா. அதனால யாரை கட்டிக்கணும்னு சொல்லுமா. ஐயோ அப்பா, ஆசைப்பட்டு பார்க்க போறது அந்த காலம். இந்த காலத்துல பணத்தை பார்த்து பரிசா போறது இந்த காலம். அதனால இந்த கவிதாக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கவிதா என்னைக்கும் மாறவும் மாட்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? அப்பாவுக்கோ வயசாகி போயிட்டு இருக்குது.
இப்ப என்னப்பா கேட்க வரீங்க? யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. அப்படித்தானே? சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். நான் வசதி வாய்ப்போட வாழணும்னு ஆசைப்பட்டா நான் ராஜாவை தான் கட்டிக்கணும். அதனால நீங்க சின்ன மாமாட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க. அது போதும். சின்ன மாமாட்ட பேசி நான் சம்மதம் வாங்கிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா, எனக்கு இப்ப பசிக்குது. சமையல் ஆயிடுச்சா இல்லையா? சொல்லுங்கப்பா. மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா, குளிச்சுட்டு சாப்பிடுமா. சரிப்பா. எந்த கடையில் தான் வாங்கியிருப்பான்? டேஸ்டே வர மாட்டேங்குது. ரேட்டு கீழே இருக்கும். ரேட்டு கீழே இருக்கு. அங்கே போய் முடிச்சு. அப்பா பட்டையும் போட்டுட்டு எங்கடா தான் கிளம்பிட்டேன்? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படியே அவசரம் முடிச்சு பேசுறது. வாடாப்பா ஒட்டான்னு கேட்கணும். ஆமா, எனக்கு பேர் வச்சது யாரா? நாய, அதுல உனக்கு சந்தேகம் இல்ல, எனக்கு பேர் வச்சதுதான் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஊரடியே யாருக்கு வைக்காத பேரா தேடி பிடிச்சி கோவாலு ஓவாலுன்னு நான் தாண்டா வச்சேன். ஏடா கோவாலு கோவால்னு பேரை வச்சுட்டு மாப்பிள்ள நான் ஏன்னு கூப்பிடுறேன், சேன்னு கூப்பிடுறேன். அப்புறம் இங்க என்னம்மா இருக்குடா பேர் வச்சேன்? கோவாலு நான் உன் அப்படா. நான் ஏன்னு கூட கூப்பிடுவேன், பேயேன்னு கூப்பிடுவேன். அதுல உனக்கு என்னடா? சரிடா, இதுதான் மஞ்ச பையன். ஆமா, எங்க வெளியில கிளம்பிட்டியாட்ட? ஆமாண்டா, நம்ம கொடுமுடி முடிக்கிறோம், கல்யாணத்துக்கு போலான்னுங்கிற. என்னது கொடுமுடியா? அப்பா அப்பா, டே நானும் வரண்டாப்பா, என்னைக்கு விட்டு போறா? டே மவனே கோபாலு, அழுவாத. ஐஸ் வண்டிக்காரன் வருவான், நான் காசு கொடுக்குறேன். ஐஸ வாங்கி சூப்பிக்கிட்டு சும்மா இருடா. பைத்தியாரா? யார் ஐஸ சூப்புவாங்க? ஐஸ சப்புவாங்க. கொஞ்சம் மிட்டாய் தான் சூப்புவாங்க. இப்படி என்ன சொன்ன? ஐஸ் வாங்கி தரையா? ரொம்ப காமெடியா இருக்கிறான். டேய், ஐஸ் வாங்கி கொடுத்தா இப்ப ஏன் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கிறான்? ஐஸ் வாங்கி கொடுத்தா எதனா ஊப்புவான்? டேய் காமெடி இல்லடா, அவன் ஏதாட சூப்பிட்டு இருக்கட்டும். டேய் என்னடா சொன்ன? நானும் தான் கொடுமுடி வரேன்னு கேக்குறேன். நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரதுலயே இருக்கிற. கோபாலு, கொஞ்ச நேரம் கம்முனு இருடா. நானு கொடுமுடியில உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. பொண்ணா? எனக்கா? சரிடாப்பா, நீ கொடுமுடி போன போவே போன எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போடா. இவனுக்கு கல்யாணமா? ஐயோ அப்பா, காமெடியா இருக்குது. ஏண்டா இவனுக்கு எவனாவது பொண்ணு கொடுப்பானா? டேய் குப்பா, கம்முனு இருடா. அவன் எப்படியாவது சொல்லிட்டு வீட்டுல விட்டுட்டு போறான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலதான். டேய் கொடுமுடி எதுக்கு போற? டேய் மூர்த்தி கல்யாணத்துக்கு பணம் விஷயமா மண்டபத்துக்கு கொடுக்கலான்னு போறேன்டா. டேய் இப்ப ஞாபகம் வந்துச்சு. டேய் கொடுமுடி மூர்த்தி தங்கச்சி இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணாம எப்பதான் இவன் கல்யாணம் பண்றான்? டேய் மூர்த்தி தங்கச்சி பத்தி உனக்கு என்னடா கவலை நாய? டேய் அவ வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அவளை கல்யாணம் பண்ணி வைக்காம இவன் கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? டேய் அவ வயசுக்கு வந்தா என்ன, அவன் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, உனக்கு என்னடா? என்னது வயசுக்கு வரதா? டேய் அப்பா டேய் மவனா, இந்த வயசுக்கு வரதுல என்னடா? வயசுக்கு வருதுன்னா
வரும் தான். அப்படியாடா? அப்ப எனக்கு எப்படா வரும்? மவனே உனக்கு வரப்ப வரும். அதை தாண்டா நான் ஏன் எப்படா வருங்கிறேன். அது வந்து இவன் இதை எடுத்தாரு. பொறுமையா முட்டாய் மட்டும் உன்னை விட்டு விடுவேன். சரி எனக்கு முட்டாய் வேணா ஒண்ணு வேண்டாம். கொடுமுடி போற பேர் என்ன கூட்டு போ. டேய் எனக்கு நேரம் ஆச்சுறான். நானு கொடுமுடி போயிட்டு வந்தா கொடுமுடி போய் பொண்ணு பாக்குறேன். நானும் தான் வருவேன். அப்படி என்ன பொண்ணு பார்த்து எனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏய் கோபால உனக்கு கல்யாணமா? என்னடா காமெடியா இருக்குது. டேய் நான் தான்டா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவேன். உனக்கு கல்யாணமா? சரி எனக்கு தானே ஃபர்ஸ்ட் பண்ற. வணக்கம். கல்யாணம் உனக்கா? எனக்கானா? யாருக்கு தான் பண்ண போறேன்னு தெரியல. முதல்ல எனக்கு தான் கல்யாணம். ஏண்டா உனக்கு கல்யாணம் கேக்குதா? புளிமரம் வயசு பசங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு நீ முதல்ல கல்யாணம் பண்றியா? பசங்கள இந்த புளிய மரம் எதுனாலும் புளிப்பு எங்கடா போவோம்? எது புளிப்பு இருக்குதா? ஏடா புளிங்களே சொத்தையாகி போச்சு. இதுல எங்கடா புளிப்பு இருக்கும்? என்ன பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? இந்த சீதா காட்டு சின்னசாமி பேரன் பொன்னுசாமி அப்புறம் லேசானாரு நினைச்சுக்கிட்டியா? ஆவடா நான் பாக்குற பிள்ளைதான் சந்தோஷத்தை சுத்திட்டே திரியிறிய. வேண்டாப்பா நீ கொடுமுடி போற. அப்ப எங்களுக்கு 2 பேருக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைப்ப? டேய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப நான் பண்ணி வைப்பேன்டா. கோபாலே இன்னொரு விஷயம் மறைச்சிட்டான். நம்ம பரம்பரை தாத்தனும் கூத்தியா வச்சாலாம், அப்பனும் கூத்தியா வச்சாலாம். எப்படி உனக்கு தெரியும்? அந்த மாப்பிள்ள கூத்தியா வச்சிருக்கிறான்ல. அப்ப நாம என்ன பண்றது? நாமும் கல்யாணம் பண்ணாம கூத்தியா வச்சுட்டு போயிடலாம். அவனுக்கு வருமாடா? டேய் வேண்டாம்டா. நாம நல்லதா பொண்ணு பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. போங்கடா போய் கொடுமுடி போடுறா. கல்யாணம் பண்ணிக்கலாம். பணக்கார பிள்ளைங்க லவ் பண்ணக்கூடாது. என்னடா மச்சான் ஆர்டிஸ்ட் போனியா? ஒண்ணுல மச்சி மீனா வரணும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுறேன்னு தப்பா நினைக்காத. மீனா பணக்கார பொண்ணு. உன்னோட பெஸ்டா ஒருத்தன் கிடைச்சா உன்னை கழட்டி விட்டுடுவாடா. அப்படி என்னடா அவட்ட இருக்கு? அப்படி என்ன இருக்கா? டேய் கோடிக்கணக்கா சொத்து இருக்குதுடா. நானு பிறந்ததுல பஞ்சத்துல வாழ்ந்துட்டா. என்னை பெற்றவங்களும் சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு குழப்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எது எப்படியோ உன் ஆசை நிறைவேறினா சரி. சரி மீனா வர நேரமாச்சு. நான் இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். நான் வரேன். சிவா என்ன என் மேல கோவமா இருக்கியா? பின்ன கோவம் இருக்காதா? நான் வந்து 1 hour ஆகுது. ஊர்ல போற வரைகளை என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் ஏமாந்தா போதும். இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களாம் நான் உன்னை லவ் பண்ணதே பெருசு. நீ என் பின்னாடி உள்ளவளோட சுத்துறியேன்னு பாவம் பார்த்து காதலிச்ச பின்னாடி கொத்திட்டு போறாங்க அப்படியே. சரி சரி அதை விடு. நான் ஒன்று கேட்பேன் உங்ககிட்ட. என்ன? என் ஃப்ரெண்டெல்லாம் மீரா வந்து ரொம்ப வசதியான பொண்ணு. அவள் ஒன்றை விட ஒருத்தர் பெஸ்ட்டாக கிடைச்சா உன்னை கழட்டி விட்டுருவாங்கிறாங்க. ஏன்னா ஏதோ உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா?
ப்ளீஸ் வா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீதான் உசுர நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் என்னோட புருஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். போதுமா? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அப்படியே கட்டி பிடிச்சி கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தா ஆகாதா? கண்ணத்துல சத்தமா கையால வேணா கொடுக்கட்டுமா? கோச்சிக்காத, நான் சும்மா சொன்னேன். உனக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ அப்படியே கொடுத்துக்கோ. நீலா, சின்னமணி பூங்குயிலே செய்தி சொல்ல வாமையிலே. சரி சரி, இப்படியே பேசிட்டு இப்படி எனக்கு ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆச்சு. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? இன்னைக்கெல்லாம் அது கிடையாது. நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போறோம். வந்துதான் ஆகணுமா? முதல்ல ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். என்ன கவிதா, ரொம்ப நாளா ஆளைய பார்க்க முடியல? எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டியா? குறைச்சல் இல்ல, உங்களை பார்க்க வச்சுக்கு பதிலா போறத வர வழி பக்கம் எவ்வளவு காத்துட்டு இருந்தா இந்நேரம் 2 பிள்ளைக்கு நான் அம்மா இருப்பேன். அப்படியா? இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். நீ என்ன பண்ற, இதையே ஃபாலோ பண்ணு, பொழைச்சுக்குவ. போங்க, இங்க பாருங்க, உங்களை பாக்குறேன்னு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு எவ்வளவு மேக்கப் போட்டு எவ்வளவு அழகா வந்திருக்கேன் தெரியுமா? ஏழு 4 மணிக்கு? ஆமா. நீயா? 8 மணி ஆனாலும் எழுப்புனாதான் இவ எந்திரிப்பா. 4 மணிக்கு எந்திரிக்கிற ஆளப்பாரு. இது லொல்லு கொண்டு குறைச்சல இல்ல, உங்களுக்கெல்லாம் காதலை பத்தி என்னன்னே தெரியல. எது காதலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதா? ஆமா, சொல்றேன் கேட்டுக்கா. சொல்லுங்க பாப்போம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா பெண்ணுக்கு வரும் காதல். அதுவே பெத்தைகளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மோதல். நிறைவேறாவிட்டால் சாதல். தொட்டு வருவது காமம், தொடாமல் வருவது காதல். கவிதா, உள்ளங்கள் அழுதாலும் அந்த உதடுகள் சிரிக்குது பார், அதுக்கு பேர் தான் உண்மையான காதல். என்ன போதுமா? ஐயோ, ஆளை பார்த்து நான் எடை போட்டுட்டியா? உண்மையை சொல்லப்போனா அந்த விஷயத்த நீ பெரிய ஆள் தான். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு, அதை கேட்கட்டுமா? சந்தேகமா? என்ன, சீக்கிரம் சொல்லு. இல்ல, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல பாப்போம். இது கூட உனக்கு தெரியாதா? காதலுங்கிறது 2 வீலரை ஓட்டிட்டு போற மாதிரி, கல்யாணங்கிறது பஞ்சரான வண்டிய தள்ளிக்கிட்டு போற மாதிரி. தெரிஞ்சே பாலுங்கணத்துல விழுந்தா அதுக்கு பேர் காதல். அதுவே 10 பேர் சேர்ந்து தள்ளி விட்டா அதுதான் கல்யாணம். அடேங்க அப்பா, பஞ்சு டைலாக்ல பயங்கரமா வச்சிருக்க. கைதா, இது மட்டுமா? உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்களாம். அவங்கள தேடி ஒரு நாள் யமதர்மன் வந்தாராம். அந்த மனைவி கிட்ட பார்த்து கேட்டாராம், ஏமா நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு. அந்த மனைவி சொன்னாங்களாம், ஐயா எனக்கு சொர்க்கமே கொடுங்கன்னு. அதே வார்த்தையை கணவர்கிட்ட பார்த்து கேட்டாராம், நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு. அவரு, ஐயா எனக்கு நரகமே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த யமன், ஏன்பா நரகம் கேட்கறேன்னு கேட்டதுக்கு, எங்கெல்லாம் என் பொண்டாட்டி இல்லையோ அந்த இடந்தாங்க எனக்கு சொர்க்கம்னு சொன்னான். ராஜா, இங்க பாருங்க, பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை எப்படி சொல்லாதீங்க. ஒரு புருஷனை நினைச்சு ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஒருத்தனைக்கே முந்தாடி விரிக்கிறேன்னு நினைக்கிறேன் நானு. ஏய் பாத்தியா, சும்மா ஜாலியாக தான் சொன்னேன். சரி சரி, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிரு. சரி, நான் மன்னிக்கிறேன்னா என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க, அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன். பாத்தியா பாத்தியா, மறுபடியும் வேலை கட்டுற. அதெல்லாம் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
லைசன்ஸ் எடுக்கணும் இல்லையா? அந்த லைசன்ஸ் எடுத்த பிறகு பேசிக்கலாம். ஐயோ ராஜா, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போறது இல்லையா? அது மாதிரி லைசன்ஸ்க்கு கல்யாணம், எல்லாரும் மொத்தம். என்ன வண்டியை ஓட்டி பார்த்து 8 போட சொல்றியா? ஐயோ, நீங்க 8ம் போட வேண்டாம், 7ரையும் போட வேண்டாம், ஓட்டுங்க. என்ன ஓட்டுறது? ஐயோ மரமண்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, போங்க வாங்க. நான் இருக்கும் தனிமையிலே மனசுக்குள்ளே இந்த ராசாவின் நேரத்திற்கு நினைவின் சுகமான பூவனை தினமும் வளர்க்குது ஆவணம், அதை நேரில் என்னுடைய ராஜ்யம், காதல் சபை சம்மதித்த சாட்சியம். மகராணி என் மகராணி, மண்ணில் வந்த ராணி. ஒன்று தேங்காமல் செதுக்கிய சிலையோ, செல்லக்கிளி இவள் மலர் கூந்தல் கருங்கடல் அலையோ. பெண்களுக்கு வாசம் தரும் பூவரும், தேவி இவள் தெய்வம் தந்த சீதனும். ராசாத்தி தன் மனசுக்குள்ளே இந்த ராசாவின் நேரத்திற்கு.
இருக்கு. டேய் பாண்டி, இந்த ராஜாவுக்கு நான் யாருங்கிறத காட்டணும்டா. இந்த நாகா ஒரு நகை பாம்புடா. இந்த நாகாவை பறிச்சுக்கிட்டா அது பழி வாங்க கூடாது. ஏன் சித்தப்பவன் எனக்கே சிட்டுவத்தை காட்டுறான். நான் எங்க போனாலும் என் காண்டையில தட்டி பறிக்கிறோம். அவனுக்கு வைக்கிற செக்கு இதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் சரி, அந்த எவனே வந்தாலும் சரிடா. இதுக்கேனா நீ கவலைப்பட்டுக்கிற? நாங்க நினைக்கிறோம் இந்த பாண்டி அழிக்கிறோம். இதுதானே நம்மளோட சரித்திரமா இருக்கணும். என்ன ஒரே சத்தமா இருக்கு? யார போட்டு தரதுக்காக ஏதோ பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? ஓரத்தமா இருக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. உன் கொடுக்கமா வந்தான். நான் எங்க வேலை விஷயமா போனாலும் குறுக்க வரான். எனக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்கிறான். அதனாலதான் அவனை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்க, அப்படிதானே? அறிவு இருக்காடா அவனுக்கு? ஏண்டா அவன் மேல மட்டும் எனக்கு என்ன கோபம் இல்லைன்னு நினைக்கிறியா? நிறைய இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் அவனை கொலை விரிச்சு அந்த வலைய வலிக்கு விழ வைக்கணும். இப்படியே பேசிட்டு இருந்த அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நான் தெருப்போடிக்கு தான் போகணும். ஒரு நாளும் அப்படி நடக்க விட மாட்டேன்டா. என் பையன் என்னைக்கு உச்சத்துல இருக்கணும். இங்க பாரு, அவனுக்கு நான் விரிக்கிறது சாதாரண வலை இல்ல, பாச வலை. அந்த பாச வலையில அவன் வலிக்கு விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா துடிக்கணும்டா. நாகா, நீ தாண்டா ஒன்னு நினைச்சேன். அம்மா இருக்காங்க, அம்மா இல்லையாது இல்ல இருப்பா போடலப்பா. ஒரு மீனை பிடிக்கத்தாண்டா ஆசைப்பட்ட அம்மா ஒட்டு பார்த்த மீனை பிடிக்க வலையா வீசுறாங்கடா. பாண்டி, மொத்தத்துல அந்த குடும்பம் அழியணும். டேய் மவனே, இங்க பாரு, உனக்கு வர வர கொஞ்சம் வயசாயிட்டே போகுதுல்ல, அதனால புத்தி அப்படித்தான் இருக்கும். கவலையே படாது. கூடி சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா போங்கம்மா, அவன் தூக்கத்துல கூட கவிதா கவிதா தான் புலம்பிட்டே இருக்கிறான். டேய் சும்மாரா, இதை போய் அம்மாட்ட சொல்லிக்கிட்டேன். எங்க கவிதாவை விரும்புறியா? ஏண்டா இதை எங்கிட்ட முன்னையே சொல்லக்கூடாது? கவலையே படாத, ஓ அம்மா கண்டிப்பா உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? அம்மா ராஜாவும் சின்ன வராங்கம்மா. டேய் டேய், இவரு சித்தப்பங்கிட்ட கொஞ்சம் அமைதியா சாந்தமா பேசணும், புரியுங்களா? ராஜா வாங்க வாங்க மாடிக்கோ. சரிங்கண்டி, ஒண்ணும் இல்ல, நேத்து ஏதோ நாகாவுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் ராஜாவுக்கு கிடைச்சிருச்சான். நாகா வேற ஏதோ சண்டை போட்டு வந்துட்டானா. அதாவது ஒரு 8 பார்த்துட்டு போனாலும் வந்தே. ஆமா தெரியுமா, அதனாலதான் நாகாவை பார்த்து ஆறுதல் சொல்லலாம் வந்தேன். விடுனாகா, இந்த கான்ட்ராக்ட் இல்லைன்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல பாத்துக்கலாம். என்னடா ராஜா எப்படி பேசுற? நீங்க என்னடா நானா என்னடா, எல்லாம் ஒண்ணு தானா. உனக்கு கிடைச்ச என்ன, எனக்கு கிடைச்ச என்ன, யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா. முதல்ல இந்த பிரச்சனை இதோட விடுறீங்க இல்லையா? முதல்ல வந்து எல்லாம் சாப்பிட வழியை பண்ணுமா? வாங்க. இங்க தானே வரேன்னா இருக்கானே, எங்க தான் போனா வரட்டும். இன்னைக்கு எப்படி வரேன்னு பாத்துறேன். இந்த மாப்பிள்ளையும் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறான். அர்க்கானி எப்படி மடைக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தா இடையில பூந்து அவன்
ஆட்டை போட்டு பாக்குறான். கோவாலுன்னா சும்மா விட்டுருவனா? கோவாலுன்னா கொக்கு நினைச்சிட்டானா குப்பேன்? வரட்டும் மாப்பிள்ள கருங்காட்டுல என்ன பண்ணான்னு இன்னைக்கு போட்டு உடச்சிடுறேன். வாடா மாப்பிள்ள, அதுக்காக வர சொல்லிருக்கிற. வாடா ஒண்ணு இன்னைக்கு வச்சுக்கிறேன். வர பாடுற இங்க எல்லாமே போறாங்க, நாம தான் இருக்கிறோம் நினைச்சோம். இங்கேயும் இருக்காங்க. இன்னைக்கு வரட்டும் மாட்டாங்க. மாப்பிள்ள வந்த உன்னை போய் ரவிகிட்ட காசு 50 ரூபா வாங்கிட்டு வர சொன்னா இங்கதான் நீ ஆட்டிட்டு இருக்கிற. ஏன்டா உனக்கு தெரியாதா? மணி தான் ஆட்டிட்டு இருக்கிறேன். சரி சரி பார்த்து ஆட்டுறான். அந்த இது கீழே விழுந்துட போகுது. லூசு ஒட்டதான் இதுக்குள்ள ஒட்டிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி வந்து விடுவோம்?